பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். அம்மா, உன் வாலி என்றால் யார்? இறந்து போன வாலியின் உடலை அப்படி நினைக்கிறாயா? இந்த நிலம், நீர், காற்று, அக்னி, விண்வெளி என்ற பஞ்சபூதங்களால் ஆன உடல் இதோ பார். இதையா விரும்புகிறாய் தாரா? இந்த கட்டையை உண்மை என்று நினைக்கிறாயா? இது இப்போது உன் முன்னால் உயிர் பிணைப்பு இல்லாமல் கிடக்கிறது. எது இந்த கூட்டுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாமல் உன் கணவனாக இருந்ததுவோ அது அமரன், அழிவில்லாதது. அந்த உண்மை பேருண்மையுடன் இணைந்தது. துயரம் கொள்ளக்கூடாது. ஞான கருத்துக்கள் பேச எளிது ரகுநாதா. மணவாளனை பிரிந்து துயர் பொறுத்தல் எளிதல்ல, மிக கடினம்தான். ரத்தத்தில் கலந்து சித்தத்தில் நிறைந்தவரை மறத்தல் எளிதா? உடல் பாதி என்று ஏன் சொல்கிறார்கள்? சுடரில்லாத தீபம் எதற்காக? தாரா தாரா என்று எப்போதும் என்னை சுற்றி சுற்றி வந்தவரை மறக்க எனக்கு சக்தி இல்லை. அங்கதா, குழந்தாய், வா. உன் தந்தை உடலை உன் மடியில் தாங்கிக் கொள். வா. மகாராணி தாரா, வேதனையை தாங்கும் ஞானம் மிகுந்திருந்தும் ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? கிஷ்கிந்தை மக்களுக்கும் உயிரினங்களுக்கும் ராஜ்யத்திற்கும் அன்பும் ஆதரவும் நீங்கள்தான். அப்படி இருந்தும் நீங்கள் தங்களை தாழ்த்திக் கொள்ளலாமா? சிருஷ்டியின் நியதி மாறாதது. ஜனனங்கள் தொடங்கும், மரணங்கள் தொடரும். மன்னர் வாலி வந்த வேலை முடிந்தது. வானுலகம் சென்று விட்டார். அங்கு அமைதி பெறட்டும். இந்த விரிந்த வானர ராஜ்யம் கிஷ்கிந்தை ராஜ்யத்துக்கு தாம்தான் பொறுப்பு. தம்முடைய ஆணையை ஏற்று அங்கதன் இந்த ராஜ்யத்தை முன்னின்று நடத்த தகுதி உள்ளவன். ஆகையால் பெற்ற தாய் தந்தை இருவர் கடமையும் தாமே ஏற்க வேண்டும். காலத்தில் கலந்த ஜீவனுக்கு நேரத்தில் செய்ய வேண்டிய சடங்குகள் உண்டு. மறைந்த மாமன்னர் வாலியின் ஈமச் சடங்குகள் சிறிதும் குறைவின்றி செய்யப்பட வேண்டியது தங்கள் பொறுப்பு. மகாராணி தாரா, தங்கள் மைந்தன் அங்கதனின் வாழ்வுக்காக, அவன் வளர்ச்சிக்காக தாங்கள் வாழ்ந்தாக வேண்டியது தங்கள் கடமை தேவி. மகாராணி தாரா, மாவீர ஹனுமான் சரியாக சொன்னார். துணிவோடு இரு தேவி. இனிமேல் வானரராஜனின் இறுதி யாத்திரைக்கு ஏற்றதை செய். அவர் நல்ல கதி பெறட்டும். நண்பா சுக்ரீவா, மாவீர ஹனுமான், கிஷ்கிந்தை மன்னனின் ஈமச் சடங்குகள் ராஜாங்க முறையிலே நடத்த ஆவண செய்யுங்கள். குழந்தாய் அங்கதா, உன் பெற்ற தந்தைக்கு அக்னி காரியங்கள் செய். அவர் ஆத்மா அமைதி பெறட்டும். வாலியனும் மாவீரனே, பூமி மடியில் உறங்கிவிடு. காலமெனும் ஏட்டிலே கதையாய் நின்று விடு. ஆற்றல் இருந்தும் ஆணவம், அதுவே அழிவின் காரணம். மாற்றமில்லாதது மரணமே, மரணம்
அதன் பின் ஜனனமே. மாற்றமில்லாதது மரணமே, மரணம் அதன் பின் ஜனனமே. வாழ்க்கை என்னும் நாடக மேடையில் காட்சிகள் மாறும். வந்தவர் இங்கே போடும் வேஷம் ஆயிரமாகும். எல்லா வேஷமும் தீயில் அடங்கும். அறிந்தும் ஏனோ பகையெனும் தீ மனதில் வளர்க்கும் ஜீவன்களே. பகையெனும் தீ மனதில் வளர்க்கும் ஜீவன்களே. இழப்பினால் வந்த சொந்தமே இணைத்ததே இந்த மயானமே. அனுபவம் தானே பாடமே. அன்பு ஒன்றே நிரந்தரமே. பிரபு, மன்னர் சுக்ரீவர் சோகக்கடலில் மூழ்கியிருக்கிறார். தாங்கள் அவருக்கு ஆறுதல் கூறுங்கள். அப்போதுதான் கிஷ்கிந்தை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன் நண்பரே? பிரபு, உடன்பிறப்பை கொன்ற பிறகு ஆட்சி பெறுவதை என் மனசாட்சி ஏற்காது. நான் மகா பாவி. அரசு புரிவதற்கு எனக்கு தகுதி இல்லை. முடிவெடுத்து விட்டேன். துறவு பூண்டு வனம் போவதாக, என் பாவத்துக்கு பரிகாரம் தேட. நண்பரே, நீங்கள் இப்போது சொன்னது இன்றைய நிலைமையில் உணர்வு பூர்வமானது. இப்படி உணர்வுகள்தான் உள்மனதில் இருக்கின்ற அன்பின் வெளிப்பாடாகிறது. இப்படி நீங்கள் சொல்லாதிருந்தால் சராசரி மனிதனைப் போல சின்ன சின்ன ஆசைகளை அடைய சமயம் பார்த்து காத்திருந்தவர் என்று நினைக்கத் தோன்றும். உங்களைப் பற்றி அச்சம் எழுந்தது. தாங்காத துன்பத்தால் தடம் புரண்டு ஏதாவது செய்து கொள்வீர்களோ என்று. பயம் இப்போது போய்விட்டது. இழப்பின் நெருப்பானது உள்மனதில் வருஷக்கணக்காக தங்களுக்கு இருந்த ஆத்திரத்தை இந்த பேரிழப்பான மரணம் அடக்கிவிட்டது. உங்கள் மனதிலே இருந்த அன்பெனும் உணர்வு வெளிப்பட்டு விட்டது. இயற்கையின் பருவ காலங்கள் மிகவும் இனிமையானது. காய்ந்து கிடக்கும் காலத்துக்குப் பின் மழை பொழியும் காலம் வருகிறது. அது பசுமைக்கு முன்னோடி. அதுபோல வாழ்க்கையிலும் மலர்ச்சி வளர்ச்சிகள். சுக்ரீவ மன்னரே, உங்களிடம் மறைந்திருந்த அன்பு வெளிப்பட்டது எனக்கு மிக்க மகிழ்ச்சி தருகிறது. அன்போடு கூட வைராக்கியமும் வேண்டும். நண்பரே, துன்பத்தில் துறவரம் கொள்வது அதை மயான வைராக்கியம் என்பார்கள். அன்பு செலுத்தியவர் இறக்கும்போது யாருக்குமே வாழ்க்கையை விட்டு ஓடத் தோன்றும். இப்படித்தான் எல்லோருக்குமே ஒரு வெறுப்புணர்ச்சி எழுந்து விடுகிறது. ஆனால் இது சில தினங்களுக்குத்தான் நிலைத்திருக்கும். சில தினங்களுக்கு பிறகு மனிதன் மீண்டும் முன்போல் ஆகிவிடுகிறான். இருந்தும் சில மாமேதைகள் இந்த அற்ப வைராக்கியத்தால் தமது கடமையிலிருந்து ஒதுங்கிப் போகிறார்கள். இப்போது இந்த விரிந்த வானர சாம்ராஜ்யத்தை காப்பது உமது கடமைதான். வீரமிக்க வாலி இந்த ஆட்சியை ஒப்படைத்தார். இதை அன்பு அண்ணனின் ஆணையாக மதித்து இந்த ராஜ்யத்தை ஆட்சி புரியுங்கள்.
பிரபு, சந்நியாசியாக நினைக்கிறேன். ராஜாவாக்க பார்க்கிறீர்களே. சந்நியாசியிலும் நல்ல ராஜா எவர் இருக்கிறார்? சுக்ரீவா, ஆசை துறந்தவன் அவன்தான் லட்சிய அரசன். பேராசை இருக்காது. அரியாசனத்தில் ஆர்வமில்லாத ஒருவன் மக்களுக்கு ஏற்ற அரசன். சுய வேட்கைகள், நியாயமற்ற எண்ணங்கள் இல்லையோ அவனே தபஸ்வியைப் போல தன்னலம் கருதாது நாட்டுக்கு சேவை செய்யத்தக்க அரசன். சந்நியாசியைப் போல எதையும் தன் உடைமையாக்காது, அடுத்தவன் உரிமையில் தலையிடாது, வாழ்வில் இன்பங்களை தியாகம் செய்து இறைவனைப் போல தன் மக்களையெல்லாம் ஒன்று போல் நடத்துவான். அதனால்தான் அரசனை இறைவனாக மதிக்கிறார்கள். நண்பரே, இந்த வைராகிய பக்குவங்கள் உங்களுக்குள்ளும் இருக்கிறது. நீங்களும் லட்சிய அரசன் ஆவீர்கள். மிகவும் சிக்கலான நேரம். ஏனெனில் தங்கள் வேதனை. ஆட்சி இது இப்போது உங்கள் கடமை என்று நினைத்து அரசில் அமருங்கள். அதுவே என் பிரார்த்தனை. இன்னும் ஒரு வேண்டுகோள். தாம் ஆணையிடுங்கள் பிரபு. வாலி இளவரசன் அங்கதனை நம் பொறுப்பில் விட்டிருக்கிறார். அதனால் நாம் விரும்புவது தங்கள் ராஜ்யாபிஷேகத்தின் போதே அங்கதனுக்கும் இளவரசர் பட்டம் சூட்டிவிட வேண்டும் என்று. அவ்வாறே நடக்கும் பிரபு. இது உடனே செய்ய வேண்டிய நல்ல காரியம் பிரபு.